வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம யூனிட் 8 மொத்தமாக கொடுத்துருப்போம் சரிங்களா. இப்போ யூனிட் 8 949 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் திருக்குறள் சேர்த்துருக்க மாட்டேன். திருக்குறள் நம்ம கண்டிப்பாக தனியாக கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. அதாவது திருக்குறளில் 3 கம்பைலேஷன் இருக்கும் நம்ம கொடுக்குறதுல. ஒன்று புக் பேக் கொஸ்டின், திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி திருக்குறள் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்ற கம்பைலேஷன் இன்னொன்று மூணாவதாக இருக்கிறது தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன். இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கடைசியாக February 2024 அக்ரி ஆஃபீஸர் கலெக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ 282 கொஸ்டின் இது ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிங்க. ஆல்ரெடி நான் திருக்குறள் சம்மந்தமாக பேசுகிறப்ப நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். திருக்குறளுக்கு தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை சரிங்களா. நீங்கள் இந்த 3 ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சரிங்களா. அப்படி உங்களுக்கு ரொம்ப இல்லை சார் எப்படி படிக்காமல் போகிறது அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கம்பைலேஷன் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த கம்பைலேஷனில் அங்கங்கே ஸ்டார் இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு இப்போ 10th எக்ஸாம் வரப்போகுது. 10th ஸ்கூல் புக் எடுத்திங்கன்னா அதில் திருக்குறள் இருக்கும். அதில் மனப்பாட பகுதின்னு ஒன்று இருக்கும். மனப்பாட பகுதி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சில திருக்குறள் கிட்ட ஸ்டார் போடுவாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அந்த திருக்குறள்லாம் ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்குங்க போதும் சரி. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 50 to 60 இருக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் 6 to 12 வரைக்கும். அதை ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஸ்கூல் புக் அந்த கம்பைலேஷன் நம்ம தரோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு போதும். ஈஸியாக நீங்கள் திருக்குறளில் வர கொஸ்டினை அட்டன் பண்ண முடியும். நீங்கள் இதுக்காக தனியாக எல்லா திருக்குறளையும் நான் படிக்க போகிறேன் சார், தனி உரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு உட்காந்திங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான் சரிங்களா. அது நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும்.